நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்அவேஸ் இருக்கும். அண்ட் தென் டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் குடுத்துருவேன். அண்ட் தென் வீடியோ குடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம ஒரு பை கால் குடுத்துருக்கோம் அப்டின்னா, அது எங்க குளோஸ் பண்ணணும், எங்க என்ட்ரி ஆகணும் அப்டிங்கிறது பக்காவா குடுத்துருவேன். ஸோ எந்த ரீசனால பை ஆச்சு, செல் ஆச்சு அப்டிங்கிறத நம்மளோட யூடியூப் சேனல்லயுமே போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூசுவலி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். பேங்க் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க கேஷா கூட நம்ம வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் கூட டீலிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோஜர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸா இருக்கட்டும், நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கெடைச்சிரும். அண்ட் தென் நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. மொபைல் ஃபோன்ல இருந்து, வவுச்சர்ல இருந்து, கோல்டன் ஃபோன் வரைக்கும் எல்லாமே வந்து கண்டிப்பா கெடைக்கும். ஸோ ரீசென்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து Amazon வவுச்சர்ஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட இருந்த காசுக்கு ஒரு ரூ. 1000 வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது போக டெபாசிட்ஸா இருக்கட்டும், வித்ட்ராவல்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா டைம் பீயிங்க்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எல்லா அப்டேட்ஸுமே முழுக்க முழுக்க நம்மளோட யூடியூப் சேனல்ல மட்டும் தான் வருமே. ஸோ அதனால இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே தவறாம கிடைக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஆக்டாஃபெக்ஸ்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கனாலும், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் லிங்க்கும் குடுத்திருப்பேன். இல்ல நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐபி சேஞ்ச் பண்ற ஸ்டெப்ஸுமே குடுத்திருப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா, எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்மளோட ஃபோன் நம்பர் 2மே இருக்கும். அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி குடுப்போம். சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாம கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். இந்த வீடியோல நம்ம கோல்டோட டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் தென் சைக்காலஜி ரிலேட்டடா எல்லா அப்டேட்ஸும் குடுத்து, அடுத்த வாரத்துல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? எங்க பை பண்ணணும்? எங்க எக்ஸிட் பண்ணணும்? அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லப் போறேன். இன் கேஸ் நான் சொல்றதுல உங்களுக்கு குறை, நிறைகள் எதுவா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ்லயும் சரி, டைரக்ட்டா ஃபோன் பண்ணியுமே நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஸோ எந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா என்னோட சைட்லருந்து ரீப்ளே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் லாங்கா இருந்தாலும், நீங்க வீடியோவ லாஸ்ட் வர பாருங்க. எப்படி ப்ராஃபிட்டபிளா அந்த ட்ரேட்ஸ்லாம் முடிக்கணும்? இன் கேஸ் நீங்க லாஸஸ்லயோ, ஹெட்ஜிங்லயோ இருந்தா எப்படி ரிமூவ் பண்ணணும்? அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் வந்து ரொம்பவே தெளிவா சொல்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் நல்லாவே ஒரு ஃபால் ஆச்சு. 1, 2, 3, 4, 5 ஒரு 5 நாள்லயே ஒரு நல்ல ஃபால் ஆச்சு. பட் அட் த சேம் டைம் நமக்கு ரெக்கவருமே பார்த்தோம் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் அத விட பூமா நமக்கு வந்து ஒரு 6 டேஸ்லயே அத விட ஹை ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபர்தரா கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்டிங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைனையும், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ டிரா பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அடுத்த லெவல்ஸ் அப்டிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரியும். ஸோ இப்போ இனிஷியலா நம்ம என்ன டிரா பண்ண போறோம் அப்டின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண போறோம். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். இல்ல டே டைம் ஃப்ரேம்ல கூட நமக்கு நல்ல செட்டப்ஸ் கிடைச்சா, நம்ம டே டைம் ஃப்ரேம்ல கூட நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண தெரியல அப்டின்னா, நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்டிங்கிற சேனல்ல போட்டீங்க அப்டின்னா, ஸோ நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் பார்த்தோம் அப்டின்னா 2788 அண்ட் தென் லோவரா பார்த்தோம் அப்டின்னா 2528 அப்டிங்கிறது லோவர் வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறதுனால, மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஹையர் சப்போர்ட்டையோ, ஹையர் ரெசிஸ்டன்ஸோ நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கு. பட் நமக்கு வந்து இன் பிட்வீன் கேப்ல ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் ரீட்ரேஸ்லாம் எல்லாமே ஆகப்போகுது அப்படிங்கிறதுனால, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாம். ஸோ தெரியாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேடிங் வியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து சார்ட்ல 4 ஹவர் கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, சேம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா, ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண தெரியாம இல்ல. ஸோ தெரியாதவங்க டைம் சேவிங்க்காக இந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா பாருங்க 2735. ஸோ நான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டார்கெட்ட. பட் ஒரு 150 பிப்ஸ வந்து ரீச் ஆகாம அந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல 2760 அதுக்கு மேல போகும்போது நமக்கு வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்ப இதையும் பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலேயே ஹை போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை அதாவது ப்ரீவியஸா இருக்கிற ஆல் டைம டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு கண்டிப்பா ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால இத வச்சு டிரா பண்ணியாச்சு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 டிரா பண்ணியாச்சு. அப்போ சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாம். இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். லாஸ்ட் வீக் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி குடுத்துச்சு. அதே ஜோன மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்டும் பண்ணியிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஜோன பிரேக் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ரீடெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ண ஜோன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா இப்போ வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ரைட்டா?
ஸோ மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்தில நமக்கு வந்து 2640 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, இதுக்கு கீழ போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி இதுக்கு கீழ குளோசிங் வைக்கும்போது வேணா நம்ம ஃபர்தரா லோவ எதிர்பார்க்கலாமே தவிர, இன் பிட்வீன் கேப்ல நம்ம வந்து லோ எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அதனால இதோட நம்மளோட சப்போர்ட்ட டிரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தெளிவா டிரா பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க போகும்? அதாவது மேல போனா 2730 அதுக்கு மேல போகும்போது 2760 ஹையா பார்த்தோம்னா 2790 ஸோ கீழ முதல்ல வந்து ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா 2286 அத பிரேக் பண்ணும் பட்சத்தில 2242 ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது தான் மார்க்கெட் அடுத்து வந்து ஒரு செல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். இன் பிட்வீன் கேப்ல 2687க்கு மேல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ அது உங்களுக்குமே தெரியும். என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸா உள்ள வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து டே டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் எங்கெங்க போகும் அப்படிங்கிறத கிளியரா டிரா பண்ணியாச்சு. ஸோ அத இன் பிட்வீன்ல நான் வந்து மென்ஷனும் பண்ணிடுறேன். ஸோ வீடியோஸ் பார்க்குற புது நண்பர்களுக்கு இது ரொம்பவே தெளிவா தெரியும். ஏன்னா மேபி டைம் கொஞ்சம் லாங்கா இருந்தாலும், நம்ம சொல்ற விஷயத்த நம்ம வந்து தெளிவா சொல்லிடலாம் அப்படிங்கிறதுல நான் குறிக்கோளோட இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட் S1. இத வந்து ஒரு இன்டிஜர் ஸ்லோவா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளோட S2 சப்போர்ட் S2. ஓகே ரைட். அண்ட் தென் மேல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்க இருக்கு. அத R1 மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R1 அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் மேல R2. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இது நம்மளோட ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ ஆல் டைம் ஹை போகும்போது ஒரு லைட்டா ஒரு ஃபால் ஆகும். உடனே அதையும் பிரேக் பண்ணி சடார்ன்னு மேல போயிராது. இது நம்மளோட ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது ஒரு ATH அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் எங்கெங்க போகும், எங்கெங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, ப்ராப்பரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா டிரா பண்ணியே ஆகணும். ஸோ ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலோ, ஒரு புல்லிஷ் ஆகும். உதாரணத்துக்கு, இப்போ நெறைய பேருக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். ரைட்டா? நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். பட் நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபால் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்தாலும், லாங் டேர்ம்ல அவங்களுக்கு வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இந்த 5 நாள்ல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னா, அவங்களோட லாபத்துக்கு மேலேயே நஷ்டம் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ட்ரெண்ட பேஸ் பண்ணி பொசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இனிஷியலா நமக்கு லாஸஸ் போனாலும் சரி, ஒரு 2 நாளோ, 3 நாளோ, 1 வாரமோ, ஏன் 1 மாசம் கூட நமக்கு வந்து அதே ரீட்ரேஸ்மென்ட் ஆகி நமக்கு லாஸஸையும் கட் பண்ணி ப்ராஃபிட் குடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன டிரா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அப்போ நம்மளோட பேரலல் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் கிளியரா பாருங்க. மார்க்கெட் இங்க இருக்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு 2530 அப்படிங்கிறதுல ரீட்ரேஸ்மென்ட்டும் கரெக்ட்டா ஆயிருக்கு பாருங்க. ஸோ அப்போ ட்ரெண்ட் பேரலலான அப் ட்ரெண்ட். இப்போ உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருச்சா? ஸோ நெறைய பேருக்கு ட்ரெண்ட்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் போயிட்டுருக்கு அவ்வளோதான். ஸோ இப்ப இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்மளோட சப்போர்ட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா டிரா பண்ணியாச்சு. ட்ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் டிரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. இப்ப அடுத்தபடியா என்ன பண்ண போறோம்? ஸோ மார்க்கெட் எங்க போக போகுது? அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு பை தான் ஆகப்போகுது. அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து லாங்கு. எந்த ஜோன்ல இருந்து அப்படின்னா, மார்க்கெட் 2716ல இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 2704 அப்படிங்கிறது அதோட டெட்லைனா இருக்கும். இல்ல 2708 அப்படிங்கிறது அதோட டெட்லைனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு. மேபி கீழ விக் விட்டுச்சுன்னா 2787 வந்தாலுமே நமக்கு ஸ்ட்ராங்கான பை பொசிஷன் தான் தவிர, செல்லிங் இல்ல. ஸோ 2700லேருந்து 2710 வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பை பண்ணிக்கலாம். முதல் டார்கெட் பிரைஸ் 2730 லேட்டரா பார்த்தோம்னா 2760 அடுத்து 2789 நியூ ஒரு ஆல் டைம் ஹை போறதுக்கு 2840 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இல்ல. போகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு 2667 வச்சுக்கலாம். பட் வந்து லிக்விடிட்டி ஒரு லாங் விக்கோ எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால, நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2643 வச்சிருக்கேன். பட் என்னோட கான்ஃபிடென்ஷியல் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2668 தான். ஸோ அந்த கேண்டிலோட லோல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலருந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி முதல் டார்கெட் பிரைஸ், 2வது டார்கெட் பிரைஸ். ஸோ இதுல லைட்டா ரீட்ரேஸ்மென்ட் ஆகி அகைன் ஒரு நியூ ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அத நான் கிளியரா டிரா பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பை. இப்போ சும்மா சொல்லக்கூடாது. பை மார்க்கெட் மேல போயிருச்சு அப்படின்னு. இப்ப என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத ரொம்பவே விலாவாரியா தெளிவா சொல்றேன். XAUSD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் ரைட்டா? ஸோ டேட் பார்த்தோம் அப்படின்னா 24/11/24. ஸோ கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா இன் பிட்வீன்ல எந்த ப்ரொஜெக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுனால. ரைட் ஓகே. ஸோ இது பார்த்தாச்சு. இப்போ
சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்ப்போம். ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு புல்லிஷ் மொராபோசோ கேண்டில் விழுந்திருக்கு. இந்த இடத்துல. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் விழுந்திருக்கு. ரைட்டா? இது நமக்கு வந்து ஒரு பை ஆகுறதுக்கு முதல் ரீசன். புல்லிஷ் மர்போஸ். புல்லிஷ் மர்போசு. ஸோ ஒரு புல்லிஷ் மொராபோஸ் வந்துச்சு அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலோட லோலயே வைக்கணும் அப்டிங்கிறது என்னோட அ கணிப்பு. ஸோ நமக்கு வந்து முதல் ரீசன் வந்து கோல்டு புல்லிஷ் ஆகுறதுக்கு இதுதான். ஸோ மேபி உங்களுக்கு தெரியல அப்டின்னா, புல்லிஷ் மர்போஸ் அப்படிங்கிறத போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ ஒரு புல்லிஷ் மரபோஸோ கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, அந்த பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்ல போகப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இமேஜஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மரபோஸா விழுந்திருக்கு. ஃபர்தரா ட்ரெண்டுமே ஒரு கரெக்ஷன் ஆகி, கரெக்ஷனே ஆகல. டைரக்ட்டா வந்து ஒரு புல்லிஷ் ஆகி மேலயே போயிருச்சு. ஸோ அப்போ இது வந்து நமக்கு முதல் கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அத அப்படியே டிராப் பண்ணிட்டேன். ஸோ 3வது பார்த்தோம் அப்படின்னா, ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு கிளியரா ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு 2வது மேஜர் ரீசன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகும். இன்னும் மேல போகும் அப்படிங்கிறதுக்கான ரீசன். இது வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இது புல்லிஷ் மரபோஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதையுமே கூகுள் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியாத நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல எந்தவித தப்புமே கிடையாது. தெரியாதத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 3 ஆம் ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு பையிங் சைடுல தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நல்ல ஒரு பையிங் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்ல ஒரு பையிங் ஆயிருக்கு. ஸோ பேட்டர்ன் இதே மாரி மேட்ச் ஆயிருக்கு. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் விழுந்திருக்கு. நம்மளோட கேண்டில் விழுந்திருக்கு. அதாவது ஒரு பையிங் கேண்டில் இங்க விழுந்த மாரி இங்கேயும் விழுந்திருக்கு. ஃபர்தரா ஒரு லைட்டா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அதாவது 2735 போனதுமே ஒரு நல்லா ஃபால் ஆகுமா? ஸோ ஃபால் ஆயிட்டு அகைன் ஒரு பை ஆகுறதுக்கு ஏத்த மாரியே பக்கா செட்டப் இதுல விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜரான ரீசன். அதாவது 2வது ரீசன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு. ஸோ இப்ப சிங்கிள்ல பார்த்தாச்சு. டபுள்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ட்ரிபிள்ல வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு உதாரணமா இங்கேயே இருக்கு. இதுல பாருங்க ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் விழுந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? பை ஆயிருக்கு. ஸோ அப்ப எங்கெல்லாம் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் விழுதோ, அப்ப அங்கெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகுது? பை தான் ஆகுது. ஸோ இத வந்து நான் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிறேன். ஓகே ரைட்டா? ஸோ இப்போ 2 காரணங்கள் சொல்லிட்டேன். டெக்னிக்கலா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி. இப்ப 3வது என்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு வி பேட்டர்ன் அப்படிங்கிறத ரொம்பவே ஒபே பண்ணும். ஸோ நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னங்கிறது தெரியாது. ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு நான் இப்ப சொல்லி விளக்குறேன். என்ன அப்படின்னா, வி பேட்டர்ன் இன் ட்ரேடிங். ஸோ இதில இப்ப கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வி பேட்டர்ன் வந்து எங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. இங்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு நெக்லைன் இருக்கா இந்த இடத்துல? இந்த இடத்துல ஒரு நெக்லைன் இருக்கு. கரெக்ட்டா. இந்த இடத்துல ஒரு நெக்லைன் இருக்கு. நெக்லைன பிரேக் பண்ணி கீழ போயிட்டு, அகைன் ஒரு புல் பேக் ஆகி, அந்த நெக்லைனுக்கு மேல குளோசிங் வச்சுட்டு, ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல கிளியரா பாருங்க. ஒரு சிம்பிளா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டா கிளியரா தெரியும். இது வந்து ஒரு நெக்லைன். ரைட்டா? இது நமக்கு இன்னொரு நெக்லைன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு வி பேட்டர்ன் வந்து தெளிவா ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? அப்போ இங்க என்ன இருக்கு? நம்மளோட நெக்லைனுக்கு இருக்கு இங்க. இங்க வந்து நம்மளோட நெக்லைன் இருக்கு. நெக்லைன். அப்போ இந்த இடத்துல புல் பேக் ஆயிட்டு நெக்லைன பிரேக் பண்ணி கீழ போயிட்டு, இந்த இடத்துல புல் பேக்கும் நடந்துருச்சு. ஸோ அப்போ அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல புல் பேக். புல் பேக்கும் மார்க்கெட் என்ன ஆச்சு? இந்த இடத்துல குடுத்துருச்சு. ஸோ அப்ப அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அதோட டார்கெட் பிரைஸ் வந்து அதோட ஸ்விங் ஹையா இருக்கும். அப்ப அதோட ஸ்விங் ஹை எங்க இருக்கு? இதோட ஸ்விங் ஹை எங்க இருக்குன்னு கிளியரா ட்ரா பண்ணேன். அப்ப இதோட ஸ்விங் ஹை எங்க இருக்கு? இங்க வரைக்கும் இருக்கு. அப்போ டார்கெட் பிரைஸ் இங்க வரைக்கும் போறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்கு. ஸோ அப்போ இது நமக்கு வந்து 3வது ரீசன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு பூம் ஆகுறதுக்கு. இது வந்து புல்லிஷ் வி பேட்டர்ன் கன்ஃபர்ம்டு. கன்ஃபர்ம்டு. ரைட் ஓகே. ஸோ இப்போ இதையும் பார்த்தாச்சு. 1, 2, 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சுட்டு, ஸோ இப்ப அடுத்தபடியா நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ புல்லிஷ் ஹூக் அப்படிங்கிறது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சத நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்றேன். ஒரு புல்லிஷ் ஹூக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் ஹூக். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இத வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்றேன். ஸோ ஒரு புல்லிஷ் ஹூக் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் ஒரு வி பேட்டர்ன் மாரி கிரியேட் பண்ணி, அகைன் ஒரு டைரக்ஷன் வந்து பை டைரக்ஷன்ல நல்லாவே ஒரு சாலிட் ஃபோர்ஸோட போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, இங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஒரு கிரீன் கேண்டில் விழுந்திருக்கு. கன்டினியூஸா ஒரு 3 ஒரு பிளாக் ரோஸ் விழுந்து ஒரு புல்லிஷ் ஆகி,
ஒரு நெக்லைன பிரேக் பண்ணும். உதாரணத்துக்கு இங்க நமக்கு பிரேக் குடுத்த ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, இங்க ஒரு பிரேக் குடுத்திருக்கு. இது ஒரு நெக்லைனா பிரேக் குடுத்திருக்கு. ஸோ, அப்ப இது வந்து ஒரு 3 இல்ல. ஒரு புல்லிஷ் ஹூக் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் ஹூக் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆனனால, மார்க்கெட் இங்க ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ, இது வந்து நமக்கு வந்து 4வது ரீசன். ஸோ, இந்த மாரி கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நெறைய எடுக்க நமக்கு ட்ரேடிங்கோட அக்யூரசி லெவல் வந்து நெறையவே குடுக்கும். ஸோ, இப்போ ஓவராலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து மேல போகும் அப்டிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீடெஸ்ட் அப்டிங்கிறத விட லைட்டா ஒரு விக் கூட விடுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, ஆ ரீடெஸ்ட் வந்து ஸ்லைட்டா பாசிபிள் ஆகும். ரீடெஸ்ட் எப்போ மண்டே. ஸோ, அதனால மார்க்கெட் இந்த இடத்து வரைக்கும் வரும் அப்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ, மார்க்கெட் வந்து மண்டே இந்த ஜோன ரீடெஸ்ட் பண்ணும் அப்டிங்கிறதுனால நான் வந்து இதுல தெளிவா குடுத்துருக்கேன். ஸோ, இப்ப அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்டின்னா, சிங்கிள் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு, ட்ரிபிள் பார்த்தாச்சு, வி பேட்டர்ன் பார்த்தாச்சு, புல்லிஷ் ஹூக்கும் பார்த்தாச்சு. ஆ இப்ப அதுக்கு அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல். ஸோ, நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல் வந்து. ஸோ, ஃபர்தரா மார்க்கெட் அடுத்து எந்த டைரக்ஷனுக்கு போக போகுது, எங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்டிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்கக்கூடிய டூல் தான் அது. ஸோ, அத எப்டி டிரா பண்ணணும் அப்டின்னா, லெஃப்ட் சைட்ல டாப்ல ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் அப்டின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 2790 அப்படிங்கிற ஹையா? ஸோ லோ பார்த்தோம்னா நமக்கு எங்க இருக்கு? மார்க்கெட் வந்து 2600 2535 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மேஜரான லெவல் எங்க இருக்கு? 0.786 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோல்டன் ரேஷியோ எங்க இருக்கு? 0.68 618 இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் கோல்டன் ரேஷியோவ பிரேக் பண்ணிருக்கு. அப்ப என்ன ஆகும்? பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் கண்டிப்பா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்போ டைரக்ட்டா ரீடெஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இங்க இருந்து முதல் டார்கெட் பிரைஸ் 2735 அப்படிங்கிறத போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நமக்கு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்டுமே நமக்கு நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருக்கு. ஸோ இத டிரா பண்ண முடியாததுனால இத அப்படியே நான் வந்து டிரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நமக்கு வந்து நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்லயுமே குடுத்திருக்கு. ஸோ அப்ப இதுலருந்து நம்ம என்ன தெரிய வரோம்? ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் லெவல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எங்க இருக்கு? 0.618ல இருக்கு. ரைட்டா? இங்கருந்து ஹைல இருந்து லோல பார்க்கும்போது 0.618ல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் நல்ல ஒரு டிப் ஆகுது. அதாவது ஒரு 2715லேருந்து ஒரு ஃபால் ஆகுது அப்டின்னாலுமே, நமக்கு அகைன் ஒரு பை தான் ஆகப்போதே தவிர, நமக்கு வந்து செல்லிங் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஸோ இப்போ ஓவராலா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகப்போது, எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்டிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து தயங்காம சொல்லுங்க. நான் இந்த எந்த டைம் பீயிங்லனாலும் உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணி குடுக்குறதுக்கு நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். அண்ட் தென் ஃபண்டமெண்டலா கோல்டு எந்த ரீசனால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையுமே தெளிவா பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் கோல்டு பை. ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் கோல்டு. ஸோ, இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரீசன் அப்டின்னா, ரஷ்யா, யுக்ரைன் வார் வந்து பயங்கரமா போயிட்டுருக்கு. ஸோ, இதிலே போட்டிருக்காங்க பாருங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் புரொடெக்ட் பண்றதுக்காண்டி எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் தென் வார் எக்கச்சக்கம் போயிட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ, இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, ரஷ்யா, யுக்ரைனோட வார் போயிட்டுருக்கு. ஸோ, அது பார்த்தோம் அப்டின்னா, எவ்ரி டே ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஈவன் 34 ஹவர்ஸ் கூட 30 ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நேத்து நமக்கு பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்க வார் வந்து அகைன் போயிட்டே இருக்கிறதுனால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்டின்னா, 10 இயர் ட்ரெஷரி பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதையும் கிளியரா பார்க்குறேன். யுஎஸ் அ ட்ரெஷரி யீல்ட்ஸ் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. ட்ரெஷரி யீல்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸா இருந்தத விட ஒரு 10 வருஷத்த காட்டிலும், ஸோ 4.4140 அப்படிங்கிற ல டேர்ம்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுனால, ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, மார்க்கெட் வந்து ரொம்பவே பூம் ஆயிட்டு தான் இருக்கு. இன் பிட்வீன் கேப்ல நான் வந்து டிஎக்ஸ் அனலைசிஸ் பண்ண வேண்டாம்னு நெனச்சேன். சரி இருந்தாலும் நம்ம அத ஏன் விட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி விட்டுறலாம் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். அப்போ டிஎக்ஸை ஃபால் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கிளியரா பாருங்க. நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரி நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து ரீச் ஆகி மேல போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டபுள் இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு டபுள் டாப் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஹைய ஒபே பண்ணி மார்க்கெட் இங்கருந்து ஒரு ஃபால் ஆகும். ஷார்ட். ஸோ அப்போ இங்கேருந்து செல் எடுக்கும்போது என்ன ஆகும்? கோல்ட் டிஎக்ஸ் வந்து நல்லா ஒரு ஃபால் ஆகும். அந்த டைம்ல கோல்டு வந்து நல்லா ஒரு பீக் ஆகி ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ ஓவராலா டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, வார் பேஸ் பண்ணி நம்மளோட எல்லா அனலைசிஸுமே எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க Telegram, WhatsAppல எதுலனா குடுங்க. நான் வந்து எந்த டைம்லனாலும் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன்.
அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க யூசுவலி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு தகவல்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருப்ஷன். நன்றி, வணக்கம்.